எப்போ நம்ம அந்த ஹோம் குக்டு ஃபுட்டை தாண்டி வெளில போகிறோமோ, டைரெக்டாக இன்ஃபர்டிலிட்டி வராட்டாலும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்போ அஃபெக்ட் ஆகுதோ அப்போ எல்லாமே ஹோல் பாடி வில் பி எஃபெக்டட். இப்போ நிறைய ஃபுட்டு வந்து எடுக்கும்போதே நம்மளோட வந்து ஒரு ஒரு நோய்க்குள்ளே தள்ளிட்டு போயிடும். பர்டிகுலர்லி ஜங்க் ஃபுட்டு நிறைய எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ ஃபர்டிலிட்டிக்காக பேபிக்காக பிளான் பண்ணுறவங்க இப்போ அட்லீஸ்ட் அந்த 1 வீக் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டயத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு. கருத்தரிக்க சரியான நாட்கள் எது? இப்போ பீரியட்ஸ் 1ஆம் தேதி ஒருத்தருக்கு ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து 7th வரைக்கும் கருத்தரிக்கக்கூடிய காலம் கிடையாது. ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய 2 வீக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபெர்டைல் விண்டோ. பட் இது யாருக்கு அப்ளை ஆகும்? எல்லாருக்கும் இது அப்ளை ஆகாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கைனகாலஜிஸ்ட் ஜெயஸ்ரீ சர்மா மேம் நம்மளோட இன்டர்வியூல இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம் இப்போ ரீசெண்டாக ஒரு மேடை பேச்சில் வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க, ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த உணவுமே ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல உணவாக சாப்பிட்ணும். நல்ல உணவுன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம ஹோம் குக்டு ஃபுட்டையே நல்ல உணவுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பொதுவாக நம்மளுடைய தமிழர்கள், இந்தியர்கள்னு எடுத்தாலே நம்மளுடைய உணவு முறை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம ரியலி அது என்ன அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பார்த்தா நிறைய நம்ம அஞ்சரை பெட்டி இருக்கு பாருங்க, அதில் வச்சுருக்கோம்ல ஜாமான், அஞ்சரை பெட்டியில் வச்சோம். அதில் இருக்கிறது ஒவ்வொன்றுமே ஆயுர்வேதத்தில் நிறைய அதில் இருக்க பொருள் எல்லாம் மெடிசன். ஆக்சுவலாக எல்லா மெடிசன் தயாரித்தாலும் அதில் வந்து இந்த ஜீரகம், இஞ்சி, வெந்தயம் இதெல்லாமே வந்து, அப்புறம் பட்டை இதெல்லாமே ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் அப்படி நினச்சிப்போம். ஆக்சுவலாக அது வந்து ரியல் ட்ரூத் நம்மளுடைய தமிழர்களுடைய உணவு முறை. ஸோ நான் எப்பயுமே நம்ம சொல்லுவேன் நம்மளுடைய இது பெஸ்ட்டு ஃபுட்டு. ஒரு சாம்பார்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாம்பார் பொடியில் நம்ம எத்தனை இது சேர்க்குறோம். நம்ம ரெடிமேடில் வாங்கிட்டோம் தெரியாது நமக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம அரைச்சி பார்த்தோன்னா ரொம்ப அதில் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 15 பொருள் போடுவாங்க அந்த சாம்பார் பொடியில். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அது பாயில் ஆகி அந்த சாம்பார் வர்றப்ப அது எவ்வளோ அருமையான ஒரு உணவு தெரியுமா? அதில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் மருந்து, ப்ளஸ் அதோட நம்ம பருப்பு ஆட் பண்ணுறோம், அதில் காய் போட்டுடுறோம். ஸோ ஒரு சோறு சாம்பார் ரைஸ் சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சத்தும் வந்து கிடைச்சிருது. என்ன அதில் ஒரு லேபிள் இல்லை, அவ்வளோதான். இது வந்து இத்தனை இருக்குது, இது இத்தனை இருக்குது, இத்தனை இருக்குதுன்னு ஒரு லேபிளை பார்த்தா நமக்கு ஒரு ஹாப்பினஸ். ஓகே ஓகே இன்னைக்கு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அதில் இருக்குது நம்ம நினச்சிக்கிறோம். பட் இதில் நம்ம வீட்டில் செய்கிற எந்த பொருள்லையும் ஒரு லேபிள் இல்லை. பட் ஆக்சுவலாக இட்ஸ் வெரி எக்ஸலண்ட், ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால எப்போ நம்ம அந்த ஹோம் குக்டு ஃபுட்டை தாண்டி வெளில போகிறோமோ அப்போ டெஃபினட்டாக அதுலேருந்து வரக்கூடிய கெடுதல்கள் வரதான் செய்யும். டைரெக்டாக இன்ஃபர்டிலிட்டி வராட்டாலும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்போ அஃபெக்ட் ஆகுதோ அப்போ எல்லாமே ஹோல் பாடி வில் பி எஃபெக்டட். ஸோ நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோன்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் நம்ம தலைக்குள்ளே என்ன போடுறோன்றதும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் ஆக்சுவலாக எல்லா பிரச்சனைகளுமே கம்மியாகும். அஃப்கோர்ஸ் இன்ஃபர்டிலிட்டி ஆல்சோ. ஓகே மேம். பட் இப்போ ஒர்க்கிங் உமன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு குக் பண்ணுற டைம் இல்லை மேம். ஸோ அவங்க நிறைய அவுட் சைட் ஃபுட் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க மேம்? இப்போ நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிபீஸ்லாம் ரெடி டு மேக் ஹோம் குக்டாகவே நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய லேடிஸ் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட்டித்தராங்க. அதாவது எல்லாமே வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தான். அதுதான் ஒன்றே ஒன்று. நான் வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அதெல்லாம் தெரியும், கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க, ரெடிமேட் இது மிக்ஸு, அது மாதிரி எனக்கு கண்ணுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எனக்கு ஜங்க் ஃபுட் கடை தான் கண்ணில் தெரியும். இதுதான் சிம்பிளா நம்மளுடைய மைண்ட் செட் தான். அதே மாதிரியே இப்போ நிறைய ஃபுட்டு வந்து எடுக்கும்போதே நம்மளோட வந்து ஒரு ஒரு நோய்க்குள்ளே தள்ளிட்டு போயிடும். பர்டிகுலர்லி ஜங்க் ஃபுட்டு நிறைய எடுக்கும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக கேட்போம், வயிறு இன்னைக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு, இன்னைக்கு வயிற்றால போகுது, வாந்தி இல்லை ஃபீவர் வருது, முடியலை அப்படின்னு வந்தாங்கனாலே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு அது வந்து ஃபுட் பாய்சன். அப்போ எங்கே வரும் ஃபுட் பாய்சன்? மெயினாக பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இல்லைனா ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க, அது அவங்களுக்கு செட் ஆகலை. இதெல்லாம் சில சமயம் பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த ஃபெர்டைல் பீரியடில் பார்த்தா இதெல்லாம் வரும், இந்த பிரச்சனையெல்லாம். அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அட்லீஸ்ட் அந்த 1 வீக் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஃபெர்டிலிட்டிக்காக பேபிக்காக பிளான் பண்ணுறவங்க அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம கரெக்டாக ஃபெர்டைல் விண்டோ சொல்லி கொடுத்துருவோம். அந்த டயத்தில் கட்டாயமாக வெளில சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன் நான். ஏன்னா அந்த டயத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு. மேம் அடுத்ததா கருத்தரிக்க சரியான நாட்கள் எது? பிளஸ் கருமுட்டை வளர்ச்சிக்காக இயற்கை என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் மேம்? ஸோ கருத்தரிக்கக்கூடிய காலம் அதுதான் இந்த ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்கிறது. எப்போ அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ ஸ்கேனில் பார்த்தோன்னா எக்ஸாக்டாக அந்த 3-4 டேஸ் நமக்கு கரெக்டாக தெரியும். ஸ்கேன் பார்க்கலாம், நமக்காக ஒவ்வொரு மாதம் போய் நம்ம ஸ்கேன் பார்க்கணும் அவசியமும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 1 வீக் இப்போ பீரியட்ஸ் 1ஆம் தேதி ஒருத்தருக்கு ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 7th வரைக்கும் கருத்தரிக்கக்கூடிய காலம் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 வாரம் ஃபெர்டைல் பீரியட். அதேமாதிரி லாஸ்ட்டு இப்போ 30ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகும்னா அந்த 23லேருந்து 30 அந்த 7 நாள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய 2 வீக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபெர்டைல் விண்டோ. பட் இது யாருக்கு அப்ளை ஆகும்? எல்லாருக்கும் இது அப்ளை ஆகாது. கரெக்டாக பீரியட்ஸ் வரவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்கேனில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சம்டைம்ஸ் கருமுட்டை உருவாகாமையே பீரியட்ஸ் ஆகும் சில பேருக்கு. ஆனோவிலேட்டரி சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 நாள் 22 நாள் அப்படி முன்னாடி ஆகிடும் பீரியட்ஸ். ஆக்சுவலாக எக்கே ஃபார்ம் ஆயிருக்காது, ஜஸ்ட் அந்த சைக்கிள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம கருத்தரிக்கக்கூடிய காலம் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னா ஒன்லி பை ஸ்கேன் ஹார்மோன்ஸ் லெவல் பார்த்தா தான் தெரியும். பட் இது வந்து இன் ஜென்ரல் ஒரு ஆர்பிட்ரியாக எல்லாருக்குமே சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே கருமுட்டையினுடைய உயிர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டை தான் வரும். அந்த கருமுட்டை எப்போ வரும் அப்படின்னா அந்த மிடில் அந்த ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்கிறதே அந்த கருமுட்டையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா கருமுட்டை 24 to 48 hours தான் உயிரோடு இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அந்த 2 days அந்த எக்கு வந்து உயிரோடு இருக்கக்கூடிய டயத்தில் இஃப் தே ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் அப்போ தான் கருவாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த எக்குடைய வரக்கூடிய காலத்தை வச்சு தான் நம்ம வந்து ஃபெர்டைல் விண்டோ சொல்கிறோம் நம்ம. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.